சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 2. திரைச்சீலை அசைந்ததைக் கண்டு அந்த இளம்பெண் அருகில் சென்றாள். வா வெளியே என்று அதிகாரத்துடன் கத்தினாள். திரைச்சீலையை விலக்கினான் கருணாகர பல்லவன். கையில் வாளுடன் நின்று கொண்டிருந்தாள் அந்த இளம்பெண். நேராக அவளை பார்க்க அவனுக்கு சக்தி இல்லை. அவள் அழகில் மயங்கி நின்றான். அவசர அவசரமாக சுற்றியிருந்த அந்த ஆடையில் அவள் அழகைக் கண்டு பிரமித்துப் போனான். அறையைச் சுற்றி பல இடங்களில் பலவிதமான வாள்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவள் கையில் வாளை ஏந்தி நின்ற கம்பீரத்தை பார்த்து அவள் வாள்சண்டை பயிற்சி பெற்றிருப்பவள் என்பதை யூகித்து கொண்டான். உன் கையிலுள்ள வாளை கீழே எறிந்துவிடு, எதிர்ப்பு பயனளிக்காது என்று எச்சரித்தாள் அந்த அழகிய பெண். மன்னிக்க வேண்டும், இந்த வாள் என் ஆயுள் துணைவன். பல வருடங்களாக என்னை பிரியாது இருக்கிறோம். தவிர என்று நிறுத்தினான். தவிர சொல் மேலே என்று உத்தரவு போட்டாள். வீரர்கள் தோல்வியடையும் போதுதான் வாளை கீழே எறிவார்கள். அவன் அவளுடைய அழகை ரசிப்பதை அவள் கண்டுகொண்டாள். சங்கடமும் சீற்றமும் அடைந்தாள். நீ ஆண்மகன் ஆனதால் என்னிடம் தோற்க மாட்டாய் என்று மனப்பால் குடிக்காதே. அப்படி நான் சொல்லவில்லையே. எதை நிச்சயமாகச் சொல்லவில்லை? உங்களிடம் தோற்க மாட்டேன் என்பதை என்று சொல்லிவிட்டு சிரித்தான். பெண் என்பதால் என்னை பார்த்து சிரிக்கிறாயா? சிரிக்கவில்லை, பிரமிக்கிறேன். அந்த வீரன் தன் அழகை பார்த்துத்தான் பிரமிக்கிறான் என்பதை யூகித்து கொஞ்சம் நெளிந்தாள். ஆனால் அடுத்த வினாடி, நீ சீக்கிரம் அந்த வாளை கீழே எறியாவிட்டால் உன் பிரமிப்பு இன்னும் அதிகமாகும் என்று சொல்லிக்கொண்டே இளைய பல்லவன் கையில் இருந்த வாள் மீது தன் வாளை சுழற்றினாள். நல்ல வேளை, வீரனின் வாள் கீழே விழவில்லை. அவள் கண்களை பிரமித்ததைக் கண்டு, என்ன அதிசயம் கண்டீர்கள்? பிரமித்து நிற்கிறீர்கள்? இதுவரை காணாத அதிசயத்தைக் கண்டேன். என்ன அதிசயம்? என் வாள் சுழன்று எதிரியின் வாள் பறக்காதது இதுவே முதல் தடவை. நான் எதிரியா? இல்லையா? இல்லை. அப்படியானால் கள்வனாக இருக்க வேண்டும். கள்வனும் அல்ல. அப்படியானால் தமிழனா? நீ நாணயமாக வாயில் வழியாக வரவில்லை. தவிர திரைமறைவில் ஒளிந்திருக்கிறாய். ஒன்று கள்வனாக இருக்க வேண்டும், இல்லை தமிழனாக இருக்க வேண்டும். சில நாட்களாக தமிழர்களை கலிங்க அதிகாரிகள் சிறைப்பிடிக்கிறார்கள் என்று அந்த பெண் சொல்லிவிட்டு மீண்டும் அவளை தொடர்ந்தாள். ஆமாம், நான் தப்பு செய்துவிட்டேன். நீ திருடன் அல்ல, தமிழன்தான். இத்தகைய வாள் திருடனுக்கு தேவையில்லை. உன் வாளில் இரத்தக்கரை உள்ளது. அப்படியானால் கலிங்க வீரர்கள் துரத்தி வந்தது உன்னைத்தானோ? ஆம், என்னை துரத்தி வந்தார்கள், சேதமும் பட்டார்கள். நீ திறமையுடன் போரிடக்கூடியவன் தான். எப்படி தெரியும்? நான் வாள் சுழற்றிய முறை எங்கள் நாட்டின் தனிப்பயிற்சி. இந்த முயற்சியில் நான் தோல்வியடைவது இதுவே முதல் முறை. இன்னொரு முறை முயன்றால் கண்டிப்பாக வெற்றியடைவேன். பல்லவன் நகைத்தான். என்னிடம் வாள்போரில் வெற்றி பெற முடியாது பெண்ணே. ஆனால் வேல்போரில் வெற்றி பெறலாம் என்று சொல்லவும் அவள் வேல்போரா என்று ஏதும் புரியாமல் அவன் கண்களை உற்று நோக்கினாள். ஆம் பெண்ணே, இந்த கருணாகர பல்லவரை வாள்போரில் வென்றவர்கள் இதுவரை இல்லை. ஆனால் உன் முகத்தில் இருக்கும் அந்த கூர் வேல்கள், போர் வில்லென வளைந்த புருவங்கள், இவற்றை என்னால் வெற்றி கொள்ள முடியாது என்று சொன்ன மறுவிடாடி, கருணாகர பல்லவனா? இளைய பல்லவனா? அனபாயச் சோழர் நண்பரா என்று பிரமிப்புடன் கேட்டாள் அந்த அழகி. ஆம் என்றான் பல்லவன். அவள் முகத்தில் ஒரு அடக்கம். கண்கள் நிலத்தை பார்த்தன. அடடா, உங்களை மரியாதையின்றி பேசிவிட்டேனே. அதனால் பாதகமில்லை. என்னை உனக்கு எப்படி தெரியும்? பார்த்ததில்லையே தவிர உங்களை நாடித்தானே இங்கு வந்திருக்கிறோம். வந்திருக்கிறோம் என்றால் இன்னொருவர் யார்? என் தந்தை.
யார் உன் தந்தை? அவள் மெல்ல சொன்னாள். அதைக் கேட்டதும் பிரமிப்புடன் அவன் அவளை நெருங்கினான். அவள் கரங்களைப் பற்றினான். கடாரத்தின் இளவரசர் குணவர்மன் மகளா? யாரைக் காக்க மன்னர் உத்தரவு இட்டாரோ அவளை வாள்முனையில் சந்திக்கிறேன். இது என்ன விந்தை? முன்பின் அறியாத இளம்பெண்ணின் கைகளைப் பிடிக்கும் படிப்பினைதான் தமிழக வாலிபர்களுக்கு கற்பிக்கப்படுகிறதோ என்று சொல்லி கைகளை விடுவித்து கொண்டு சற்றே தள்ளி நின்றாள் அந்த அழகி.